வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு கிளாஸ்ல எதை பத்தி சார் சொல்லி தர போறீங்க? இன்னைக்கு என்ன சார் பார்க்கலாம்? ஒன்றும் இல்லைங்க. ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு அதில் ஒரு பீஸ் ஆஃப் நியூஸ் எடுத்து அதுலேருந்து எப்படி வந்து ஜிடிக்கு நம்ம வளர்த்துக்கலாம், என்ஹான்ஸ் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தேன். ஓகே 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 சார். இப்போ நியூஸ் பேப்பர் படிக்கும்போது எங்களுக்கு அந்த அந்த ஸ்பெசிஃபிக் நியூஸ் மட்டும் தான் புரியுது. அதை எப்படி சார் எலாபரேட் பண்ணிட்டு நம்ம ஜிடிக்கு எப்படி சார் யூஸ் பண்ணலாம் அதை? நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறது எலாபரேட் பண்றது. முதல்ல ஜிடி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, கன்சென்சஸ், ஒருமித்த கருத்தை உருவாக்குறது, கான்டென்ட் இருக்கணும். அதாவது இன்டர்வியூ அப்படிங்கிறது கிளாரிட்டி இருக்கும். அதை இப்போ நான் ஒரு டிடி இன்னைக்கு 29/11/2020 டெய்லி தந்தி இங்கிலீஷ் வெர்ஷன் சென்னை எடிஷன், அதுலேருந்து ஒரு பீஸ் ஆஃப் நியூஸ் எடுத்து அதுக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்ல போறேன். முதல்ல இந்த விளக்கத்துக்கு பிறகு நம்ம எப்படி வந்து எலாபரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். ஓகே ஓகே சார். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ். ரைட், தேங்க்யூ. இந்த தலைப்பு பாருங்க, நோ ஹெல்மெட் நோ பெட்ரோல் இன் சென்னை ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக். ஹெல்மெட் அணியலைன்னா பெட்ரோல் கிடையாது பெட்ரோல் பங்கில் அப்படிங்கிறத அந்த செய்தியோட தலைப்பு. சென்னை சிட்டி போலீஸ் have instructed petrol bunks to not sell fuel to two-wheeler riders if they arrive without wearing a headgear. அதாவது ஹெட்கியர் இல்லாமல், ஹெட்கியருங்கிறது ஹெல்மெட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது இல்லாமல் வந்தாச்சுன்னு சொன்னால் எந்த ஒரு கஸ்டமர் இருந்தாலும் அந்த கஸ்டமருக்கு பெட்ரோல் கிடையாது அப்படிங்கிறது முதல்ல அந்த சென்டென்ஸில் சொல்லப்பட்டிருக்கு. தி இனிஷியேட்டிவ் aimed at creating awareness about the importance of wearing helmet is likely to come into effect from next week. இது வந்து அடுத்த வாரத்திலிருந்து இந்த அவேர்னஸ் வந்து வழிமுறைக்கு வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இந்த அட்டு கிரியேட்டிங்கிறது ஒரு கிராமர் சார். அதாவது ப்ரிப்போசன் பக்கத்தில் வெர்பு போட்டாச்சுன்னு சொன்னால் அது ஐஎன்ஜி ஃபார்மில் வரும். இது ஒரு சின்ன இது. சரி, ஓகே. அடுத்தது, when contacted, additional commissioner traffic Mr. Kannan said that the petrol bank owners have asked for posters be put up in front of fuel stations declaring two-wheelers without helmet will not be provided petrol. மிஸ்டர் கண்ணன், அடிஷனல் கமிஷனர் டிராஃபிக் சென்னை, அவர்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்கும்போது அவர் சொல்றாரு, பெட்ரோல் பங்க் ஓனர்ஸ் அவர்கிட்ட கேட்டாங்களாம், நாங்கள் வந்து இந்த ஃபியூல் ஸ்டேஷன்ஸில் ஒரு போஸ்டர் ஒட்டலாமா, அந்த போஸ்டரில் ஹெல்மெட் இல்லாமல் வந்தால் நாங்கள் வந்து பெட்ரோல் தரமாட்டோம் அப்படின்னு ஒட்டலாமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் கொடுக்கக்கூடிய விளக்கம், இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட். அது வந்து நாங்கள் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணல சார், இதை வந்து ஒரு பெருசாக இது பண்ணலை, பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு மேண்டேட்டியாக நாங்கள் சொல்லலை, பட் அண்ட் அவேர்னஸ் இனிஷியேட்டிவ். இது வந்து ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுற ஒரு இனிஷியேட்டிவ் தான் அப்படிங்கிறத சொல்றாரு. இஃப் த ஸ்டாஃப் அட் த பெட்ரோல் பங்க் டர்ன் வயலேட்டர்ஸ், வயலேட்டர்ஸ்னா ஹெல்மெட் அணியாமல் வந்து பெட்ரோல் கேட்கக்கூடியவங்கள வயலேட்டர்ஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவே ஒன்ஸ் ஒரு தடவை உங்களுக்கு பெட்ரோல் தரமாட்டோம், நீங்கள் வந்து ஹெல்மெட் போடலை அப்படின்னு சொல்லி அவங்கள திருப்பி அனுப்பிச்சாச்சுன்னு சொன்னால், டர்ன் அவே, திருப்பி அனுப்பிச்சாச்சுன்னு சொன்னால், ஐ திங்க் இட் வில் கிரியேட் அ பிக் இம்பாக்ட் ஆன் த பைக் ரைடர்ஸ். இது வந்து ஒரு பெரிய இம்பாக்டா, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணன் சார் வந்து சொல்றாரு. இதுதான் இந்த செய்தியினுடைய சாராம்சம். இப்ப இம்பாக்ட் அப்படிங்கிறது பெரிய தாக்கம். ஓகே ஓகே சார். இப்போ இது எப்படி சார் நம்ம வந்து இதை எப்படி சார் ஜிடிக்கு நம்ம யூஸ் பண்ணலாம்? ஏன்னா இப்போ இந்த நியூஸ் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு ஜிடியில் யூஸ் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து ஏற்கனவே நிறைய வாசிச்சிருக்கணும், இல்லைன்னா நிறைய கேட்டிருந்துருக்கணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று பண்ணி இருந்தால், இல்லைன்னா மற்றவங்க ஜிடியில் பேசும்போது கவனிச்சுக்கிட்டு இருந்தா கொஞ்சம் நல்லாவே நம்ம பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜிடி வந்து கன்சென்சஸ், ஒருமித்த கருத்தை உருவாக்குறது. பாயிண்ட்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாது ஜிடியில். நான் ஒரு பாயிண்ட்ஸை முதல்ல சொல்லியிருக்கிறேன், அப்புறம் வந்து திருப்பி திருப்பி அந்த பாயிண்ட்ஸை நான் ரிப்பீட் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் பாருங்க, நம்பர் 1, வியரிங் ஹெல்மெட் உங்களுக்கு தெரியும், அண்ட் ஃபாசனிங் த சீட் பெல்ட். இப்போ ஃபாசனிங்னு சொல்லிட்டேன், காரில் வந்து சீட் பெல்ட்டை நம்ம மாட்டுவோம், இதை சேர்த்துட்டு அடிஷனலா இஸ் ஹைலி ரெக்கமெண்டட் ஃபார் சேஃப் ஜேர்னி யூசிங். அதாவது அந்த அந்த நாம்ஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்றது, அதாவது ஃபாசனிங் சீட் பெல்ட்டு, வேரிங் ஹெல்மெட்டு. இப்போ ஹெல்மெட்டை மட்டும் நான் சொல்லலை, ஃபாசனிங் சீட் பெல்ட்டையும் நான் சேர்த்து சொல்றேன். இப்படி சொல்ற போது ஒரு இம்பாக்ட் அந்த மாடரேட்டர், ஜிடி மாடரேட்டர் இருப்பார் இல்லையா, அவருக்கு ஏற்படும். பரவாயில்லையா, நான் ஹெல்மெட்டை தான் சொன்னேன், ஒரு சீட் பெல்ட்டையும் சேர்த்து சொல்றாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வரும். இது நம்பர் 1. செகண்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து, முதல் பாயிண்ட் வந்து வேரிங் ஹெல்மெட்டு, ஃபாசனிங் சீட் பெல்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்
டோன்ட் ஜஸ்ட் வியர் ஏ ஹெல்மெட். ஹெல்மெட்டை ஏதோ நம்ம வந்து அணிய சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அதை அணியக்கூடாது. என்ஷூர், உறுதிப்படுத்தணும். என்ஷூர் இட் இஸ் ஃபர்ம்லி ஸ்ட்ராப்டு, STRAPPED, ஸ்ட்ராப்டு அப்படின்னு சொன்னா அந்த ஸ்ட்ராப்பை வந்து நல்லா போட்டுக்கிடணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சொன்னா ஒரு அடிஷனல் பாயிண்ட் மாதிரி வரும். பொதுவா நம்ம வந்து ஹெல்மெட்டு அணியலை அப்படின்னு சொன்னா நமக்கு இன்ஜுரி நடந்து அது ஃபேட்டல், அதாவது உயிர் போகக்கூடிய ஒரு தன்மை நடக்கலாம். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா அந்த உயிர் சேதத்தை தவிர்க்கலாம். நம்பர் 1. அப்ப ஏன்னா நீங்க அந்த கோமாக்கெல்லாம் போயாச்சுன்னு சொன்னா அது அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கோமாக்கு போனா என்ன நடக்கும் அப்படிங்கிறத. இது வந்து புராணத்துல இருந்து கூட நீங்க வந்து ஒரு இது சொல்லலாம். ஐ ஒண்டர்னா ஐ டோன்ட் நோ, எனக்கு என்னால புரிஞ்சுக்கிட முடியலையே அப்படிங்கிறது. How else would Lord Shiva have grafted an elephant head on Lord Ganesha after having beheaded the boy? அதாவது லார்டு சிவா வந்து லார்டு கணேசானுடைய தலையை வந்து எடுத்திருந்தாரு. அப்புறம் வந்து கிராஃப்ட் பண்றாரு, அதை ஒட்ட வைக்கிறாரு, எலஃபண்ட் ஹெட்டை வந்து ஒட்ட வைக்கிறாரு. இந்த மாதிரி அப்பவுமே சர்ஜரி நடந்திருக்கும் போல அந்த மித்தாலஜி. இது மித்தாலஜிக்கல் எக்ஸாம்பிள். இது சொல்லும்போது நம்ம வந்து ஒரு புதிய பாயிண்ட்டை வந்து அதுல நுழைக்கிறோம், இன்கார்பரேட் பண்றோம், இன்சர்ட் பண்றோம். அப்போ அந்த ஜிடி மாற்றத்துக்கு ரொம்ப ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கும். இதை சொல்லலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்படித்தான் நம்ம வந்து எலாபரேட் பண்ணி கொண்டு போகணும். பொதுவாக எந்த செய்தியை எடுத்துக்கிட்டாலும் எலாபரேஷன், சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி 2 உண்டு. சப்ஸ்டிடியூஷன்னா இதே மாதிரி ஒரு இன்னொரு இதை சொல்லி அதை அனாலஜி, ஒத்த எக்ஸாம்பிள் சொல்லி அதை புரிய வைக்கிறது. இப்போ நம்ம எலாபரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த மித்தாலஜில இருந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன். சரியா? ஓகே சார். அப்புறம் வந்து பாருங்க, நீங்க வந்து செய்தித்தாளை அடிக்கடி வாசிக்கும் போது இந்த கருத்து உங்களுக்கு புலப்படும். என்ன கருத்து அப்படின்னு சொன்னா, ஹைகோர்ட்டும் சரி சுப்ரீம் கோர்ட்டும் சரி பில்லியன் ரைடர்ஸ் கூட ஹெல்மெட் அணியணும் அப்படிங்கிறது ஒரு புது பாயிண்ட் சார். பில்லியன் ரைடர்ஸ்னா பின்னால உட்காந்து போறவங்க, அவங்க கூட வந்து ஹெல்மெட் அணியணும் அப்படிங்கிறது ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் தீர்ப்பா சொல்லி இருக்குது. இது இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் வந்து சார் 2. ஒன்று வந்து இன்சென்டிவ், இன்னொன்று டிஸ்இன்சென்டிவ். நம்ம ஃபைன் போடுறோம், அதை வந்து அவங்களுக்கு வயலேட்டர்ஸுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்றது தான் இன்சென்டிவ். அது பதிலாக மாறா அவங்கள வந்து ரொம்ப கண்டிக்கிறது, தண்டிக்கிறது, இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஏன் போடணும் அப்படிங்கிற கருத்து அவங்க மனசுல உருவாயிடக்கூடாது. இதை வந்து நம்ம வந்து அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஏஜென்சிஸ், டிராஃபிக் பீப்புள், மற்ற பீப்புள், இவங்க வந்து இதை கடைப்பிடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்தா இருக்குது. அது தவிர நீங்க ஃபன்னி சைடையும் சேர்க்கலாம். ஃபன்னி சைடை பாருங்க, ஒரு 3 ஃபன்னி சைடை நான் சொல்றேன். அதாவது அது என்னன்னு சொன்னா இன்னும் லைட்டர் வெயின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது ஒரு சிரிப்பு வர்றதுக்காக நான் சொல்றது. நம்பர் 1 வந்து ஹெல்மெட் போட்டிருந்தா சடனா மழை பெஞ்சா அதுல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். we can guard against ourselves from sudden rain. இது நம்பர் 1. இது ஹியூமரஸ் சைடு. அப்புறம் நான் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன்னு வைங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். அப்போ அந்த கடன் கொடுத்தவர் பேர் வந்து கிரெடிட்டார்ஸ். இது வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் தெரியாம இருக்குது. இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து டெட்டார்ல பியை வந்து உச்சரிக்க கூடாது. இப்ப நான் வந்து அந்த கடன் வாங்கினவட்ட இருந்து தப்பிக்கணுமா ஹெல்மெட் போட்டிருந்தா அவருக்கு என்ன அடையாளம் கண்டுக்கிட முடியாது. ஐ கேன் எஸ்கேப் ஃப்ரம் த கிரெடிட்டார்ஸ். அப்புறம் 3வது பாருங்க, சில பேர் வந்து ப்ரீ வெரிகேட்டர்ஸ், வள சொலான்னு பேசுவாங்க, தோணான்னு பேசுவாங்க. அண்ட் நாகிங் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு நாங்கள் வந்து அதை இங்கிலீஷ் சொல்லுவோம். அந்த நாகிங் பர்சனாலிட்டிஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கும் இந்த ஹெல்மெட்டும் கொஞ்சம் பயன்படும் அப்படிங்கிறது ஒரு ஹியூமர் சைடு தான். இது வந்து உண்மை அப்படின்னு நான் சொல்ல வரல, ஹியூமர் சைடு தான். ஸோ இந்த மாதிரி ஃபன்னி சைடையும் கொஞ்சம் சேர்க்கலாம். அப்படி சேர்க்கும்போது அதில் ஜிடியில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு மார்க் உண்டு சார். மற்றவங்களை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஜிடியில் பேசுறதுக்கு மார்க் உண்டு. இது தவிர ஜிடியில் என்னால் பேசவே முடியல, எனக்கு பாயிண்ட்ஸே இல்லை அப்படின்னா, எனக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும் அப்படின்னா சம்மரைஸ் பண்ணிடணும். மொத்தத்தில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி காட்டவா? கண்டிப்பா சார். ஹலோ, ஓகே. அது வியரிங் ஹெல்மெட், ஃபாஸ்டனிங் சீட் பெல்ட், இந்த 2ம் முதல்ல நான் சொன்னேன். அப்புறம் 2வது நான் என்ன சொல்லணும்னு சொன்னா, லார்டு சிவா, லார்டு கணேசா. கணேசனுடைய தலை வெட்டப்பட்டு எப்படி வந்து எலஃபண்ட் ஹெட்டை வச்சாங்க, கிராஃப்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது 2வது பாயிண்ட். அப்புறம் 3வது பாயிண்ட், டோன்ட் ஜஸ்ட் வியர் எ ஹெல்மெட். அதை வந்து அதை ஃபேமா நம்ம வந்து உறுதியா அதை போட்டிருக்கணும், அந்த ஸ்டாப்பை போட்டிருக்கணும். அப்புறம் வந்து பில்லியன் ரைடர்ஸும் ஹெல்மெட்டை போடணும் அப்படிங்கிறது கோர்ட்டினுடைய தீர்ப்பு. இதை தவிர ஃபன்னி சைடு. இவ்வளவுதான் சார்.
இந்த மாதிரியான நம்ம வந்து சம்மரைஸ் பண்ணா கூட போறோம். நமக்கு வந்து சான்சஸ் ஆஃப் கெட்டிங் செலக்டட் ஜிடி ரொம்ப ஹையா இருக்கும். இதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார். ஸோ நம்ம வந்து அந்த ஓகே, ஸ்பெசிஃபிக் got டு it? த நியூஸ் மட்டும் பேசாம, அத சார்ந்து இருக்கிற ம். மத்த நியூஸையும் நம்ம வேற படிச்சதையும் நம்ம கொண்டு வந்து பேசணும்னு சொல்றீங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க நீங்க. அதாவது இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய திங்கிங் வந்து நம்ம கொடுத்துருக்க இது வந்து ஹெல்மெட் தான். அது லீனியர் வியூ அப்படின்னு சொல்லுவான். நம்ம வந்து இது லிஃப்ட்ல டிராவல் பண்ற மாதிரி நினைக்க கூடாது. நான் லீனியர் திங்கிங் வந்து வேணும் அப்படின்னு சொன்னா இந்த டாபிக்கு தொடர்புடைய ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். டாபிக்கை விட்டு வெளியேயும் போயிடக்கூடாது. அனாலஜி, எக்ஸாம்பிள்ஸ், சம்மரைஸ் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அந்த ஜிடி நம்ம பேசக்கூடிய அந்த இது கன்சஸ் உருவாகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் வந்து நிறைய இருக்கு அப்படிங்கிறத நான் ரொம்ப உறுதியா சொல்ல விரும்புறேன். சரியா? அடுத்த மீட்டிங்ல சந்திக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.